நீங்க கட்டுங்க. பக்கத்துல எவ்வளவு இடம் இருக்கு. என்எல்சி இடம் 40,000 ஏக்கர் இருக்கு. அதுல ஒரு 1000 ஏக்கர் எடுத்துக்கங்க. இந்த தெருவில் இந்த விருதாச்சலம் சாலையில இடம் இருக்கு, சேத்தியாத்தோப்பு சாலையில இடம் இருக்கு, கடலூர் சாலையில இருக்கு, பண்ருட்டி சாலையில இருக்கு, எல்லா சாலையிலும் இடம் இருக்கு. 500 ஏக்கர் 1000 ஏக்கர் எடுங்க. அங்க கட்டுங்க, பெருசா கட்டிட்டு போங்க. சென்னையில கட்டுங்க, சென்னையில இது போன்ற பெருசா கட்டுங்க. அங்க மத்தவங்க கட்டுறது போல உங்களுக்கு போட்டி போடணும், கட்டிட்டு போங்க. இன்னும் நல்ல மக்கள் அங்க இன்னும் வருவாங்க. வள்ளலாருடைய புகழ் இன்னும் வெளியில வரணும். வள்ளலாருடைய நோக்கமே அங்க வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த ஞான ஒளியை எல்லாம் பார்க்கணும். 7 திரைகளை 7 கதவுகள் திறந்த உடனே அது சுத்தி இருக்கிற மக்கள் எல்லா திசையில இருந்து அதை பார்க்கணும், அந்த ஒளியை பார்க்கணும், தீபத்தை பார்க்கணும். அவரை பொறுத்த வரைக்கும் கடவுள் தீபம் மூலமாக, ஒளி மூலமாக நாம் உணரலாம் அப்படின்னு வள்ளலாருடைய கொள்கை. அதை நம்ம மதிக்கணும். அதனால இங்க கை வைக்காதீங்க. அதான் இது, அதுல கவனம் பாருங்க. அமைச்சருக்கு வேண்டுகோள். அப்புறம் இந்த அசைவ உணவு விடுதிகள் எல்லாமே இருக்கு. அவருடைய கொள்கையை நீங்க கடைபிடிக்கணும்னா முதல்ல இந்த கொள்கையை நீங்க நடைமுறைப்படுத்துங்க. அதை விட்டுட்டு நீங்க இந்த மையத்தை நாங்க கட்டுவோம், கட்டுமானங்கள் பண்ணுவோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் இது அப்படிலாம் இல்ல. இது புனிதமான மண், இது புனிதமான இடம். இது இந்த புனிதத்தை கெடுக்காது. நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. அடுத்தது பொதுக்கூட்டத்தில் பார்க்கலாம். நன்றி. 2 வாரம் சரி சரி, அது பொதுக்கூட்டத்தில் நான் பேசுறேன். ரெக்கார்டிங் அங்க பண்ணிக்கங்க. அதான் பேச போறேன் நான். அதெல்லாம் ரெக்கார்டிங் பண்ணிக்க, பொதுக்கூட்டத்தில் பேசுறேன். சரி, நன்றி நன்றி.